எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இன்று மாலை கொழும்பில் நடந்த துப்பாக்கிச் சூடு, வெளியான அதிர்ச்சி தகவல். வீட்டில் தனியாக இருந்த தாயை பார்க்கச் சென்ற மகனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, காலையில் நடந்த கொடூரம். நாமல் ராஜபக்சவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொலை திட்டம், உண்மை தகவலா வெளியான அதிர்ச்சி. சிஐடியின் அதிரடி நடவடிக்கை, வசமாக சிக்கிய ரணில். கொழும்பு துறைமுகத்தில் மேலும் பல எலும்புக்கூடுகள், நாடெங்கும் புதைகுழியா அச்சத்தில் மக்கள். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தொடர்பாக எழும்பும் அதிரடி குற்றச்சாட்டுகள், அனுர அரசாங்கம் எடுத்த அதிரடி முடிவு. திடீரென கைது செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன், நீதிமன்றம் விடுத்த உத்தரவு என்ன வெளியான தகவல். நாளைய வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிர்ச்சி தரும் அறிக்கை. நாட்டின் விவசாயிகளுக்கு வழங்கப்பட போகும் பெருந்தொகை பணம், வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு பண்டாரகம துன்போதிய பாலத்திற்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் காரில் பயணித்த ஒருவர் மீது T-56 ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநகல் மாவட்டம் ஹெட்டிப்பொல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அமுனுக்கொல பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த கொலை சம்பவத்தில் 68 வயதுடைய தாயொருவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் நேற்று புதன்கிழமை கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹெட்டிப்பொல போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த தாய் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளார் எனவும், தினமும் தொலைபேசி மூலம் தாயின் நலனை விசாரித்து வந்த மகன் கடந்த 19ஆம் திகதியிலிருந்து அழைப்புகள் வராததால் சந்தேகமடைந்துள்ளார். இதனையடுத்து நேற்றைய தினம் அதிகாலை வீட்டிற்கு சென்ற மகன் தன் தாயின் சடலத்தை கண்டுபிடித்து உடனடியாக போலீசாரிற்கு தகவல் வழங்கினார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சடலம் குளியாப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஹெட்டிப்பொல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சமூக ஊடகங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனிப்பட்ட கொலை திட்டத்தில் ஈடுபட்டதாக பரப்பப்படும் தவறான செய்தி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் குழு ஒன்று முன்வைத்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள கட்சியின் உறுப்பினர், யூடியூப் வழியாக வெளிநாட்டிலிருந்து பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும், அது நாமல் ராஜபக்ச மற்றும் கட்சியை அவதூறு செய்யும் முயற்சி எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாமல் ராஜபக்ச தற்போது விளக்கமறியலில் உள்ள ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை கொடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ அழைப்பின்றி பிரித்தானியாவிற்கு சென்றபோது 16 மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக குறித்த விசாரணை நடைபெறவுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் எக்கநாயக்கா, பிரத்யோக செயலாளர் சாந்திர பெரேரா மற்றும் பாதுகாப்பு தலைவர்களிடமிருந்து குற்றப்புலனாய்வுத்துறை ஏற்கனவே விசாரணை வாக்குமூலங்களை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக பகுதியொன்றில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் புதிய உயர்மட்ட அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமான பணிகளின் போது புதிய மனித குழியொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இந்த மனித புதைகுழியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக அகழ்வின் போது இதுவரை 88 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த அகழ்வு பணியானது சட்டத்தரணி கஞ்சன நிசாநாயக்காவின் மேற்பார்வையில் நடைபெறுகின்றன. மேலும் தொல்பொருள் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவும் அகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறார். இதேவேளை நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார இலங்கையில் இதுவரை 17 மனித புதைகுழிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக சமீபத்தில் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவசாய அமைச்சு விவசாயிகளின் பயிர் செய்கைக்கான புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சலுகை மிக்க காப்பீட்டு திட்டம் சோளம், பச்சை பயறு, தட்டை பயறு, வேர்க்கடலை, குரக்கன், எள்ளு மற்றும் கொள்ளு போன்ற பயிர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 ஏக்கர் தட்டை பயிறு செய்கைக்காக ரூபாய் 4200 காப்பீடு செலுத்தும் விவசாயிகளுக்கு பூச்சிகள் மற்றும் காட்டு யானைகள் போன்ற காரணங்களினால் சேதம் ஏற்பட்டால் ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும். அதேபோல் பச்சை பயிறு செய்கை மேற்கொள்ளும் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு ரூபாய் 5600 செலுத்தும் பட்சத்தில் சேதம் ஏற்பட்டால் 80,000 ரூபாய் வரை இழப்பீடு பெற முடியும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. காட்டு யானை அச்சுறுத்தல் அதிகமுள்ள பகுதிகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த மானிய காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
விமான நிலையங்கள் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட விசாரணை குழு பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் மற்றும் ஆலோசனைகளை பெறவுள்ளதாக அறிவித்துள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் 2025 செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு முன்னர் psicairport@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் அல்லது 07033077000 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் தமது கோரிக்கைகளை அனுப்புமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரை ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நிலுவிலி லங்காபுரை இந்த உத்தரவை வழங்கினார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து காவல்துறை சாட்சியங்களையும் ஒரு வாரத்திற்குள் விசாரிக்கவும் அடுத்த விசாரணை நாளில் சாட்சியங்களின் சுருக்கத்தை சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பிலேயே நேற்று தேசப்பந்து தென்னக்கோன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இதற்கு முன்னர் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறும் அவர் நீதிமன்றத்தில் கோரியிருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையை நிராகரித்ததை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் வெப்பநிலை அதிகரித்த மட்டத்தில் இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த அறிக்கை நாளை வரை செல்லுபடியாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை குறியீடு எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்றைய நில வெப்பநிலையும் அதிகரித்து காணப்பட்டதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எதிரொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இன்றைய இரவு நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.